அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நீண்ட ஆயுள் அற்ப ஆயுள் என்ன டிஃப்ரென்ஸுங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஆயுள் அப்படின்னு வந்துட்டாலே 8ஆம் வீடை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாதுங்க. லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கார், 8ஆம் வீடு எப்படி இருக்குது, 8ஆம் வீட்டோட அதிபதி எப்படி இருக்கார், ஆயுள் காரகனான சனி எப்படி இருக்கார், இந்த 5 பேரை வச்சு தான் வந்து நம்ம ஆயுளை வந்து தீர்மானிக்கணும். அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து 2 வகையான ஜாதகங்கள். இது வந்து மாடல் ஜாதகம் தான். ஒரிஜினல் ஜாதகம் ஏற்கனவே வந்து நீண்ட ஆயுள் ஜாதகம் நிறைய போட்டிருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அற்பாயுள் ஜாதகம் போட்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நான் போட போகிறது வந்து ஒரு மாடல் ஜாதகம் தான். கிரகநிலைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கிரகநிலை இல்லையே அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி 2 மாடல் ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பொதுவாகவே கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது லக்னங்களில் சர லக்னங்கள் என்றைக்குமே வந்து சிறப்பு வாய்ந்தவை. ஃபஸ்ட்டு சர லக்னங்கள், 2வது ஸ்திர லக்னங்கள், 3வது உபய லக்னங்கள். அந்த ஸ்தர லக்னத்திலையும் கடக லக்னம் வந்து சிறப்பு வாய்ந்தது. கடக லக்னத்தில் பிறந்தாலே வந்து அதிக ஆயுள்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி நிறைய கணக்குகள் இருக்குது. ராமர் அவர் வந்து இருந்தாரோ வாழ்ந்தாரோ அதெல்லாம் வந்து நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த ராமர்னு ஒருத்தர் வாழ்ந்திருந்தால் எந்த லக்னத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடக லக்னத்திலையும் கடக ராசியிலே அவர் பிறந்ததாக வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கணிச்சிருக்காங்க. அந்த அத்தகைய சிறப்பு வாய்ந்த லக்னம். ரிஷப லக்னத்தில் வந்து ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் வந்து கிருஷ்ணர் பிறந்ததாக கணிச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆயுள் அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு இப்போ மாடல் ஜாதகத்தை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 மாடல் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த கடக லக்னம் சொன்னல அது ரீதியாகவே வந்து நான் போட்டுருவேன். இதுக்கு வாழும் உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் இருக்கார்ல, அவரும் வந்து இதே கடக லக்னத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர். அதிக காலம் வாழ்ந்தவர் தான். அவரும் வந்து நீண்ட ஆயுள் வாழ்ந்தவர் தான். அதுக்கு வந்து அது மட்டும் போதுமா? கடக லக்னத்தில் பிறந்த எல்லாருமே வாழ்ந்துருவாங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அதுக்கு தான் இந்த ஜாதகம் எடுத்து வந்திருக்கேன். இப்போ வந்து ஜாதகம் நம்பர் 1, அதாவது தீர்க்க ஆயுள் ஜாதகம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. லக்னம் கடக லக்னமாக போட்டிருக்கேன். லக்னத்திலேயே குரு, அதாவது உச்ச குரு லக்னத்தில் இயல்பாக உட்காந்துருந்தா அதிக ஒளித்தன்மை அப்படிங்கிறதுல லக்னம் கெட்டுறக்கூடாதுங்கிறக்காண்டி கேதுவை வந்து கூட போட்டிருக்கேன். ராகுவை போடக்கூடாது. இப்போ போட்டிங்கன்னா லக்னம் வந்து பாதிக்கப்பட்டுரும். கேதுவை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல இது. லக்னத்தில் வந்து குரு கேது இணைவு வந்து நல்லது. லக்னம் நல்லா வலுத்துடுச்சு. லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை உச்சனாவும் போட்டு திருக்கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்னைக்கு பிறந்த மாதிரி போட்டிருக்கேன். லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ எந்த விதமான பாவர்கள் தொடர்பு இல்லாமல் போட்டிருக்கேன். செவ்வாயுடைய பார்வையெல்லாம் லக்னத்தை கெடுக்காது. சனி ராகு இந்த மாதிரி பாவிகளோட தொடர்பு இல்லாத மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 8ஆம் வீட்டுக்கு வந்து சுபர்கள் தொடர்பு இல்லை, பாவிகள் தொடர்பு இல்லை, இயல்பாக போட்டிருக்கேன். பொதுவாக 8ஆம் அதிபதியும் பார்க்கணும், சனியையும் பார்க்கணும். ஆனால் கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சனி 2 பேருமே ஒருவராகி அவர் 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 9ஆம் வீட்டில் இருந்தால் என்ன? 9ஆம் வீட்டில் இருந்தால் தகப்பன் ரீதியாக சில மனக்கசப்புகள் இருந்தால் கூட 9ஆம் அதிபதி உச்சமாக இருக்காரு, 9ஆம் அதிபதி அவர் வீட்டையே பார்க்குற அந்த அமைப்புகள் வரும். இப்போ நம்ம ஆயுளுக்கு தான் பேச்சு. அந்த ஆயுளில் வந்து 8ஆம் அதிபதியை 9ஆம் வீட்டில் கோணத்தில் உச்ச குருவுடைய வீட்டில் உச்ச குருவுடைய பார்வையிலேயே போட்டிருக்கேன். 8ஆம் அதிபதி ஆயுள் காரகன் சனி 2 பேருமே வளர்த்துட்டாங்க. இந்த ஜாதகம் தாங்க தீர்க்காயுள் ஜாதகங்க. லக்னம் வளர்த்துருக்குது, லக்னாதிபதி வளர்த்துருக்காரு, 8ஆம் வீடு வந்து இயல்பாக இருக்குது. 8ஆம் வீட்டு அதிபதியும் ஆயுள் காரகனும் உச்சனுடைய வீட்டில் உச்சனுடைய பார்வையில் சுபத்துவமாக இருக்காங்க. இத்தனை இடங்களுக்கும் வீடுகளுக்கு அந்த அதிபதிகளுக்கெல்லாம் எந்த விதத்திலையும் பாவ தொடர்புகள் இல்லாத மாதிரி ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாதகங்கள் தான் 90 வயதை கடந்து வாழ்கிறாங்களா, அது இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் தான் அந்த மாதிரி வாழக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து வரும். அடுத்து அற்பாயுள் ஜாதகம். இது வந்து 2வது கட்டம் இப்போ வந்துகிட்டு இருக்குது. அற்பாயுள் ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் விளக்க போகிறேன். அதையும் அதே கடக லக்னத்தில் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கடக லக்னத்தில் பிறந்தாலே எல்லாருமே வந்து நீண்ட ஆயுள் வாழ்ந்துருவாங்களான்னு ஒரு டவுட் வரும்னு. அதுக்காக அதே கடக லக்னத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லக்னத்தில் ராகுவை போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் டிகிரி அமைப்புகளை போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். லக்னத்தில் ராகுவை போட்டிருக்கேன். 2ஆம் இடத்துல சனியை போட்டிருக்கேன். இப்போ லக்னம் வந்து ராகுவோடைய இருப்பால் கெட்டு போகுது. லக்னத்துக்கு எந்த சுபர்கள் தொடர்பு இல்லாத மாதிரி போட்டிருக்கேன். லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனை வந்து நீச்ச வீட்டுக்கு அருகாமையில் ஐப்பசி அமாவாசைன்னு சொல்லக்கூடிய தீபாவளி தினத்தன்று பிறந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்க. இதில் வந்து நான் அந்த டிகிரி அமைப்பெலாம் எதுக்கு போட்டிருக்கேங்கிறது வந்து உங்களுக்கு இந்த ஜோதிடம் புரிஞ்சவங்களுக்கு நல்லா புரியும். சனி அடுத்தடுத்த வீடுகளில் ராகு சனி இருக்கிற மாதிரி தோன்றினா கூட சனி ஆயுள் காரகன். இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி ராகுவோட இணைவில் செவ்வாயுடைய பார்வையில் பாவத்துவமாக நான் போட்டிருக்கேன். பாவத்துவமாக பார்த்து அவருடைய 8ஆம் வீட்டை அவரே பார்க்குறே தப்பு. சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் ஆயிலை கொடுப்பாரு, 8ஆம் வீட்டை பார்த்தால் ஆயிலை கெடுப்பார். இது வந்து ஒரு நுணுக்கமான விதி. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால சனியையும் பாவத்துவமாக
8ஆம் அதிபதி ஆயுள் காரகனான சனியை பாவத்துவமாக ராகுவோட இணைவிலையும் செவ்வாயோடைய தொடர்புலையும் நான் வந்து பாவத்துவமாக போட்டிருக்காங்க. இதுதான் வந்து இந்த கட்டத்தில் உள்ள மெயின். லக்னம் கெட்டு போச்சு, லக்னாதிபதி அமாவாசை சந்திரனா நீச்சனோட இணைவில் போட்டேன். அவங்க 2 பேத்துக்கும் எந்த விதமான சுபர்கள் தொடர்பு இல்லை. 8ஆம் வீடை பாவத்துவமாக போட்டு 8ஆம் அதிபதி ஆயுள் காரகன் எல்லாத்தையுமே பாவத்துவமாக போட்டிருக்கேன். யாருக்குமே வந்து இதில் வந்து சுபத்துவம் இல்லாத மாதிரி போட்டிருக்கேன். இவங்க பிறந்த இது வந்து விசாகம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 வயசு வரைக்கும் குரு திசை நடக்குங்க. அந்த குரு வந்து 11ஆம் இடத்துல சனி செவ்வாய் தொடர்பு, அதாவது சனியுடைய 10ஆம் பார்வையும் செவ்வாயுடைய 4ஆம் பார்வையும் இருக்கிற மாதிரி தோன்றுனா கூட டிகிரி அமைப்பில் வந்து பெருசாக இருக்க மாட்டார். பெருசாக பாதிப்படையாமல் நீச்சனுடைய வீட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் குரு தசை எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுனால 10 வயது வரைக்கும் பெரிய ஆயுள் பங்கங்கள் வந்து இருக்காதுங்க. அந்த 10 வயசு வரைக்கும் தான் வந்து இந்த குழந்தைய வந்து வாழ்கிறதுக்கு வந்து அனுமதிக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு மாரகாதிபதினு சொல்லக்கூடிய 2, 7 அந்த அதிபதிகள் வந்து சர லக்னங்களுக்கு மாரகாதிபதியாக வருவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் வருவாங்க. அட்டமாதிபதியும் சனியாக வருவார். அதாவது மாரகாதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் வரக்கூடிய சனி தசை ஆரம்பித்த உடனே சுய புத்தியிலேயே அவர் 2ஆம் இடமான மாரகஸ்தானத்தில் அவருக்கு பிடிக்காத சூரியனுடைய வீட்டில் நீச்சனுடைய வீட்டில் கடுமையான ராகுவாலையும் செவ்வாயாலையும் பாவத்துவம் அடைஞ்சிருக்கிறதுனால சனி திசை சுய புத்தியிலேயே வந்து மரணத்தை கொடுத்துருவாங்கங்க. பொதுவாக வந்து சனி திசையில் சஷ்டாஷ்டக அமைப்பில் உள்ள புத்திகள்லாம் நடக்கும். இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு டேமேஜான ஜாதகங்களில் சனி திசையில் சுய புத்தியிலே வந்து மரணம் வந்து நிகழ்ந்துடும். இதுதான் அற்பாயுள் ஜாதகத்துக்கும் ஒரு மாடல் போட்டாச்சு, தீர்க்காயுள் ஜாதகத்துக்கும் ஒரு மாடல் போட்டாச்சு. ரெண்டுக்கும் மெயின் வந்து லக்னாதிபதியுடைய வலு, 8ஆம் வீடு 8ஆம் அதிபதியோட வலு, ஆயுள் காரகனான சனியுடைய வலுவை பொறுத்து தான் இதில் எந்த அளவுக்கு சுபத்துவம் பாவத்துவம் கூடுதல் குறைவாக இருக்குதோ அதை பொறுத்து நம்மளுடைய வந்து ஆயுள் வந்து அமையும். இந்த ஜாதகம் தான் இன்றைக்கி வந்து இந்த டாப்பிக்கை உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் விளக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்கிறேன். இது ஏற்கனவே நான் வந்து வீடியோவாக உண்மை ஜாதகம் வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இறந்த ஜாதகத்தை கொடுத்து செக் பண்ணாங்க அப்படிங்கிற அடிப்படையில் போன வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கன்சல்டிங் வந்தது. ஒரு ஜாதகத்தை கொடுத்து 72 வயது உள்ள ஒரு நபருடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் வந்து எனக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சிங்கப்பூரோ மலேசியான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இந்த 2ல் ஒரு கண்ட்ரி வந்துச்சுங்க. 72 வயது மதிக்கத்தக்க ஒரு நபருடைய ஜாதகம் வந்தது. ஜாதகத்தை பார்த்துட்டு நல்ல தசாபுத்திகள் இல்லை, சிம்ம ராசியோ கடக ராசியோ நினைக்க. அப்போ வந்து அந்த அஷ்டம சனியும் பெய்கிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் அஷ்டம சனி தாக்குதல்லையும் இருக்குது, 6-8 தசாபுத்திகளும் நடந்துட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு உங்களுடைய தந்தை, அந்த பொண்ணு தான் வந்து கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களுடைய தந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாகவே நல்லா இல்லை, அடுத்தடுத்து வர்ற தசாபுத்தி அமைப்புகளும் நல்லா இல்லாத காரணத்தினால இவரை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க, அப்படி ஒன்றும் பெரிய விசேஷமாக இல்லைங்களே அப்படின்னு சொல்லி வாய்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரீப்ளே பண்ணியிருந்தாங்க, உண்மைதாங்க எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க, இப்படி இறந்தவங்க ஜாதகத்தை கொடுத்து இப்படி கேட்குறது வந்து தப்பா ரைட்டா இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாதுங்க, மன்னிச்சுக்கோங்க, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து 4 மாதத்தில் எங்கள் அப்பா ஒரு 2 மாதமாக ஹாஸ்பிட்டலில் ரொம்ப இருந்து கடைசி ஒரு 30 நாள் கிட்ட ஐசியூலையும் இருந்து கஷ்டப்பட்டு இறந்துட்டார். அதனால தான் நான் கான்டாக்ட் பண்ணேன். ஒருவேளை வந்து செய்வினை கோளாறு இந்த மாதிரி எது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டு இருக்குதுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க இது தப்பு, இந்த மாதிரி இறந்தவங்க ஜாதகத்தெல்லாம் கொடுத்து செக் பண்ணக்கூடாது. உங்கள் தகப்பனார் வந்து இப்போ 4 மாதத்துக்கு முன்னாடி தவறுனதுனால தசாபுத்தி அமைப்புகளில் வச்சு நான் சொல்லிட்டேன் சரியில்லைங்கிறது. இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவருடைய ஒரு நபருடைய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்தோம்னா அப்போ கரண்டில் என்ன தசாபுத்திகள் நடக்குது அதை தான் கண்ணு வேகமாக போகும். தசாபுத்திகள் நல்லா இருந்ததுன்னா நெகட்டிவான பலன்களை வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நெகட்டிவான தசாபுத்திகள் நடந்தால் அப்போ அவர் கஷ்டப்பட்டிருப்பார், அதுக்கப்புறம் வந்து மீண்டு வந்திருப்பார். இந்த மாதிரி அமைப்புகளில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ உள்ளதுக்கு வந்து நாங்கள் பலன் சொல்லுவோம். இப்படி செய்யக்கூடாதுங்க, இது தப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து இது தப்பு, 2வது வந்து உங்கள் தகப்பன் வந்து இறந்த டைமில் எல்லாம் கரெக்டாக தான் வருது. 3வது முக்கியமான கொஸ்டின் வந்து செய்வினை கோளாறுகள்லாம் அதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடோ நம்பிக்கையோ இல்லைங்க, அப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை, இருக்கலாம் மேபி, எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்க. உங்கள் அப்பாவுடைய 72 வயது வரைக்கும் வாழ்ந்ததுக்கு அவருடைய 8ஆம் வீடு 8ஆம் அதிபதி லக்னம் லக்னாதிபதி சனியுடைய அளவுகளை பொறுத்து 72 வயது வரைக்கும் வாழ அனுமதிச்சது வந்து கரெக்டான அமைப்பில் தான் வருது. அதனால அப்படி செய்வனை வச்சு உங்கள் அப்பா தவறிட்டார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கொடுத்து நான் அனுப்பி வச்சேன். ஆயுள் சம்மந்தப்பட்ட டாப்பிக்குங்கிறதுனால நான் அதையும் வந்து இதையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஒரு நல்ல டாப்பிக்கோட வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓம் நமச்சிவாயா.